இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு மெயில் வந்தது. நாளைக்கு லான்ச் ஆகுற நம்ம பே சேஃப் ஆப் இன்னைக்கே பிளாக் மார்க்கெட்ல ரிலீஸ் ஆக போகுதுன்னு வார்னிங் வந்திருக்கு. இது வெளியே போச்சுன்னா ஒரு நிமிஷத்துல எல்லா இடத்துக்கும் பரவிடும். கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இன்வெஸ்டர்ஸ் நம்பிக்கை இழந்துருவாங்க. பேங்க் ஃபண்டிங் நிறுத்திடும். கம்பெனியே ஷட் டவுன் ஆகிற நிலை வரலாம். இந்த ஆப் நம்ம 5 பேருக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கு. அதனால இந்த லீக் நம்ம 5 பேர்ல யாரோ ஒருத்தரால தான் நடக்க போகுது. அவரை உடனே கண்டுபிடிக்கணும். என்ன சார் சொல்றீங்க? இது சின்ன விஷயம் இல்ல. ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏஜென்ட் ஜெய் மாதிரி ஒருத்தரை உடனே இன்வால்வ் பண்ணணும். யோசிக்க நேரம் இல்ல. சார், இது மோசமான விஷயம். ஆனா இந்த மாதிரி நம்ம கம்பெனி சென்சிட்டிவ் விஷயம் வெளியே போக வேண்டாம்னு நினைக்கிறேன். இது மொத்த கம்பெனிக்கும் கெட்ட பேர். நமக்கு வேற வழி இல்ல. இந்த கம்பெனியை காப்பாத்துற முக்கியமான பொறுப்புல நான் இருக்கேன். இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவரை தான் நம்ம நம்பி ஆகணும். ரம்யா, ஏஜென்ட் ஜெய்க்கு உடனே கால் பண்ணுமாமா. ஹலோ ஏஜென்ட் ஜெய், நாங்க மது சொல்யூஷன்ஸ்ல இருந்து பேசுறோம். எங்களுக்கு உங்க உதவி தேவை. கொஞ்சம் உடனடியா எங்க ஆபீஸ் வர முடியுமா? தேங்க்யூ. ஹலோ மேடம், நான் தான் ஏஜென்ட் ஜெய். என்னை இந்த கம்பெனிக்கு வர சொல்லி உங்கள் எம்டி ஃபோன் பண்ணியிருந்தாரு. மேடம், நேத்து நைட் டிஎல் சார் கடையில ஜிபே பண்ணாரு. அக்கவுண்ட்ல பணம் வரலன்னு ஓனர் டிஎல் சார ஒரு தடவை செக் பண்ண சொன்னாரு. கொஞ்சம் சொல்றீங்களா அவர்கிட்ட? நான் சொல்றேன், நீ இப்போ கிளம்புப்பா. சாரி சார், வெல்கம். எங்க பாஸ் உங்களுக்காக தான் காப்பின்ல வெயிட் பண்றாரு. நேரா போய் லெஃப்ட் சார். வாங்க ஏஜென்ட் ஜாய், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். எல்லாம் கேள்விப்பட்டேன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் 5 பேரில் ஒருத்தராக இருந்தால் இன்னைக்குள்ளே கண்டுபிடிச்சிடலாம். நான் முதல்ல சிசிடிவி ரூம்லேருந்து என் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹலோ ரம்யா மேடம், நீங்கள் இந்த கம்பெனியோட ஹெச்ஆர் இல்லையா? நேற்று ஈவினிங் எப்போ ஆஃபீஸ் விட்டு கிளம்புனீங்கன்னு ஞாபகம் இருக்கா? நேற்று ஈவினிங் நான் எப்பவும் போல 5:30 மணிக்கு தான் சார் போனேன். அதுதான் என்னோட யூஷுவல் லாக் அவுட் டைம். சமீபத்தில் இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் யாருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்புனீங்களா? இல்லை சார், ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால இப்போதைக்கு யாரையும் அப்பாயிண்ட் பண்ணுறதில்ல. யாராவது இந்த மாதத்தோட வேலையை விட்டு போகிறாங்களா? சார், நானே போகிறேன். எனக்கு ஆர்ஆர் சொல்யூஷன்ஸில் வேலை கிடச்சிருக்கு. அடுத்த மாதத்துலேருந்து நான் ஜாயின் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ரம்யா, வேற ஏதாவது சந்தேகம் வந்தா உங்ககிட்ட கேட்குறேன். அருண், நேத்துக்கு எப்போ அப்ளிகேஷன் ஃபைனல் டெஸ்டிங் பண்ணீங்க? அது உங்க எம்டி கிட்ட சொன்னீங்களா? நேத்து 3 மணிக்கே முடிச்சிட்டேன் சார். எம்டி கிட்ட நாளைக்கு அப்டேட் தரலான்னு விட்டுட்டேன். நேத்துக்கு டெஸ்டிங் முடிஞ்ச உடனே அவசரமா எங்கேயோ போனீங்களே, எங்க போனீங்க? சார், ஒரு வாரமா ஒர்க் ப்ரெஷர். நேத்து முடிச்ச உடனே ரிலாக்ஸா ஒரு காஃபி குடிக்க போனேன் சார். ஓகே அருண், நீங்க உங்க வேலையை பாருங்க. ஹலோ ராகவன், நேத்து நீங்க வழக்கமா போறதை விட ஏன் சீக்கிரம் போனீங்க? சார், என்னோட குழந்தைக்கு தடுப்பூசி போட ஏஎஸ்என் கிளினிக்ல அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். நீங்க வேணும்னா கிளினிக் ஃபோன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. உங்களை வர வைக்கலான்னு ஐடியா கொடுத்தது நான் தான் சார். ஆஸ் அ டீம் லீடரா உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஜூனியர் டெவலப்பர் சார், அவர் சிஸ்டம்ல இருந்து தான் ப்ராஜெக்ட் டவுன்லோட் ஆகியிருக்கு. அவர் தான் நேத்து லேட்டா போயிருக்கார். என்கிட்ட எங்க காம்படிட்டர் கம்பெனி பத்தி அடிக்கடி பேசுவார். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களை வர வைக்கலான்னு ஐடியா கொடுத்த போது வேண்டாம்னு சொன்னார். அதனால்தான் அவர் மேல சந்தேகம். ஓகே, தேங்க்யூ ராகவன், நான் பாத்துக்கிறேன். நீங்க இந்த கம்பெனில ஜாயின் பண்ணி எத்தனை நாள் ஆகுது சஞ்சய்? இப்போதான் சார் 6 மாசம் ஆகுது. சமீபத்தில் கூட இந்த கம்பெனியோட காம்படிட்டர் கம்பெனிக்கு உங்க ரெசூம் அனுப்பியிருக்கீங்க போல. சார், நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் என் பேர் இருக்காதுன்னு டிஎல் சொன்னார். அதான் கொஞ்சம் முன்னாடியே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்க சிஸ்டம்ல இருந்து தான் மொத்த ப்ராஜெக்டும் டவுன்லோட் ஆன மாதிரி காட்டுது. உங்களோட கருத்து? எனக்கும் அதான் சார் புரியல. ஆனா நேத்து நீங்க தானே கடைசியாக போயிருக்கீங்க. நேத்து டிஎல் தான் ஒரு டாஸ்க் கொடுத்து முடிச்சிட்டு போக சொன்னார். சரி, நீங்க உட்காருங்க. ஓகே சார், தேங்க்யூ.
ரம்யா மேடம், உங்க பாஸ் உட்பட எல்லாரையும் கான்ஃபரன்ஸ் ஹால் வர சொல்லுங்க. வாங்க சார், ஆன்லைன் மீட்டிங் முடிஞ்சுதா? எஸ் சார். இப்போ வரைக்கும் என் கிளையண்ட்க்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாது. எல்லாம் ஓகே தானே சார்? எல்லாம் ஓகே தான். குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு. என்ன சஞ்சய் சார், சொல்லிடலாமா? இதை பண்ணவர் ரொம்ப சாமர்த்தியசாலி. ரொம்ப நாளாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கார். எனக்கு கிடைச்ச க்ளூ சொல்லிடுறேன். எல்லார் மேலேயும் சின்ன சந்தேகம் இருந்தபோது அவர் மட்டும் ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சார். ஆஃபீஸ் விட்டு சீக்கிரம் போகிற மாதிரி கிளம்பிட்டு லேட் நைட் கேன்டீனில் டீ வாங்கி குடிச்சிருக்கார். சிசிடிவி ரூமில் போய் பார்த்தபோது நைட் 2 மணி நேர ஃபுட்டேஜ் மட்டும் டிலீட் ஆயிருக்கு. அங்கே ரூம் ஃபுல்லாக தைல வாசனை வந்தது. நேற்று லேட் நைட் டீ வாங்கும்போது தைலமும் வாங்கியிருக்கார். நான் இங்கே வந்தபோது டீ கடைக்காரர் ஜிபேல பணம் வரலன்னு சொன்னார். அது என்னன்னு விசாரிக்கும்போது நைட்டு 10 மணிக்கு தைலமும் டீயும் வாங்கியிருக்கிறாரு. பெட்ரோல் பங்க் சிசிடிவி கேமராவில் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தபோது எந்த சிஸ்டம்லேருந்து ஆப் டவுன்லோட் ஆகியிருக்கோ அந்த சிஸ்டமில் மவுஸ் லெஃப்ட் சைடில் இருந்தது. நம்ம ஆஃபீஸில் இவர் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட். அது போக ஏகப்பட்ட சாட்சியத்தை முன்னாடியே உருவாக்கி வச்சிருக்கிறார். நம்ம ஆஃபீஸில் இடது கை பழக்கம், சமீபமாக ஜலதோஷம் இருக்கிறவர் வேற யாரும் இல்லை, நம்ம டிஎல் ராகவன் தான். என்ன ராகவன் சரிதானே? இது போக என்னை சஜஸ்ட் பண்ணதும் அவர் தான். ஸோ அவரை எல்லா வகையிலையும் நல்லவராக காட்டிக்கி ட்ரை பண்ணார். ஆனாலும் மாட்டிக்கினார். ராகவன், ஓடாதீங்க, நில்லுங்க. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் ரவி சார். சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. Thank you very much, Agent J, sir. எங்க கம்பெனியை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டீங்க. நாளைக்கு எங்க கம்பெனி ஆப் லான்ச்க்கு நீங்க தான் சீஃப் கெஸ்ட். கண்டிப்பா சார். இன்னொரு உண்மை சொல்லவா? உங்களுக்கு வார்னிங் மெயில் அனுப்புனதே நம்ம சஞ்சய் தான். அவருக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும்.